அடுத்தப்புறமா என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க காவேரியோட கோவத்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோடா கொண்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து "காவேரி வாயாடி" அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னத வச்சு, "நம்மளுக்கு செட் ஆகாதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த டைம் விஜய் வராரு. "நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டேன். இந்த மாப்பிள்ளை இல்லைனா என்னங்க? உங்களுக்கு இன்னொரு மாப்பிள்ளை கண்டிப்பா கிடைப்பாங்கன்னு" சொல்லி காவேரி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் நம்ம காவேரிக்கு விஜய் மேல சந்தேகம் வருது. இதுவரைக்கும் நல்லா தான் இவரு பேசிட்டு இருந்தாரு. இந்த ஆள் வந்து 5 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் தான் எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல ஒரு சந்தேகம் வந்து காவேரிக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் காவேரி வரும்போது ஆட்டோல வந்தாங்க இல்லையா? அதனால நான் கார்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிடுறாரு. விஜய் கூட போலான்னு போகும்போது அங்க ரம்யா இருக்காங்க. ரம்யாவை பார்த்து நம்ம காவேரி வெறுப்பாகுறாங்க, கோவப்படுறாங்கன்னு சொல்லி விஜயை பார்த்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. காவேரி பார்த்தீங்கன்னா சகஜமா வந்து நான் பின் சீட்ல உட்காந்துக்கிறேன்னு சொல்லி உட்காடுறாங்க. இருந்தாலும் ரம்யா கூட விஜய் க்ளோஸா இருக்கிறதெல்லாம் பார்த்து காவேரி வெறுப்பாகிற மாதிரி விஜய் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிற மாதிரி எபிசோட்ஸை தான் வந்து இன்னைக்கு கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காரில் போயிட்டு இருக்கும் போதே விஜய் வந்து காவேரி சந்தேகமாக தான் பார்க்குறாங்க. இவர் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சந்தேகப்படுறாங்க. ஆனால் விஜய் என்ன யோசிக்கிறாருன்னா, காவேரி கோவமாக இருக்கிறத பார்த்து ரம்யா நம்ம கூட க்ளோஸாக இருக்கிறதுனால தான் காவேரிக்கு கோவம் வருதுன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எங்கள் வீட்டில் வந்து பேச வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் எப்படி அதை சமாளிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் என் வீட்டில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள் வீட்டிலேருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்புறம் தான் காவேரி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட கூட பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ரம்யா கிட்ட நம்ம விஜய் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. காவேரி தான் மேட்ரிமோனியில் பொண்ணு பார்த்த கதை எல்லாத்தையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து ஒரு விஷயத்த வந்து தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. காவேரி வந்து கோவப்படுறது அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கினாங்க. காவேரியோட கோவம் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே இருக்கிற சந்தேகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மேலே கோவமாக வந்து காவேரிக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதும் வந்து நம்ம சாரதாம்மா இருக்காங்க இல்லையா? சாரதாம்மா வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சு, மாப்பிள்ளை பார்த்தியா, என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட கேட்குறாங்க. விஜய் கிட்டேயும் கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கோவப்படுற மாதிரி விஜய் வந்து கொஞ்சம் கலாய்க்கிறாரு. இவங்களெல்லாம் போல்டாக இருக்காங்க, இவங்களெல்லாம் யாருக்கு பிடிக்கும், இவங்களெல்லாம் யார் மேரேஜ் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி சாரதாம்மாவும் விஜயுமே பார்த்தீங்கன்னா காவேரியை போட்டு கலாய்ச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த காவேரி வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறாங்க. "என்ன சொன்னீங்க, என்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? மேட்ரிமோனியில் மாப்பிள்ளை தேடுறதோட நிறுத்திக்கோங்க, ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் யார்?" அப்படின்னு சொல்லி விஜயை வந்து தாறுமாறாக வந்து பார்த்தீங்கன்னா காவேரி கேள்வி கேட்குறாங்க. நம்ம பழைய காவேரியை வந்து இன்றைக்கி எபிசோடில் எல்லாருமே பார்த்த ஒரு ஃபீலை வந்து இன்றைக்கி டைரக்டர் சார் வந்து கொண்டு வந்திருப்பாரு. காவேரியோட கோவம் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே பொதுவாக வந்து இந்த மாதிரி கலாய்ச்சா கோவப்படுவாங்க இல்லையா? அதுவும் ஸ்பெஷலாக காவேரி மாதிரி போல்டாக இருக்க லேடிஸ்லாம் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதை தான் இன்றைக்கி காவேரி வந்து நேச்சுரலாக வந்து ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வந்து கிண்டல் பண்ணது வந்து காவேரிக்கு வந்து ஏற்றுக்க முடியல. அந்த கோவத்தை விஜய் மேலேயும் சாரதாம்மா மேலேயும் காட்டுறாங்க. விஜய்க்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சாரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. காவேரியை சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாரதாம்மா தான் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காவேரி வந்து கேட்குறாங்க, "நீ எனக்கு அம்மா தானே, எதுக்கு நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீ சந்தோஷப்படுற, என்ன தான் நீ நினச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்ட வந்து காவேரி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு சாரதாம்மா பார்த்தீங்கன்னா, "நாங்கள் சும்மா தான் விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தோம், நீ தான் சீரியஸாக எடுத்துக்கணும்" அப்படின்னு சொல்லி காவேரி எவ்வளவோ பார்த்தீங்கன்னா சாரதாம்மா சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காவேரியோட கோவம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் விஜய் வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது, மேட்ரிமோனியில் அவர் பதிவு பண்ணதோடு இருக்கட்டும், இனிமேல் இந்த வீட்டு பக்கமே விஜய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாகவும் எமோஷ்னலாகவும் நம்ம காவேரி வந்து சாரதாம்மா கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் சாரதாம்மா கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கான எபிசோடை வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தப்புறமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் வந்து தாத்தா கிட்ட ஷேர் பண்ணுறாரு. தாத்தா கிட்ட ஷேர் பண்ணதும் தாத்தாக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொரு வாட்டியும் போய் இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியாது விஜய், நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா நீ காவேரியை மேரேஜ் பண்ணுற மாதிரி எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி கோவப்பட்ட விஷயமும் தாத்தா கிட்ட விஜய் ஷேர் பண்ணுறாரு. இதை கேட்ட தாத்தா, "சீக்கிரம் காவேரி சமாதானம் பண்ணு, இல்லைனா திருப்பி எதனா பண்ணிட்டு இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க. உடனே விஜய் என்ன யோசிக்கிறாருன்னா, காவேரி வந்து கோவமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து சாரி அப்படின்ற மாதிரி பலூன்லாம் இது பண்ணி காவேரி வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. உடனே இதை பார்த்தா காவேரிக்கு வந்து மனசு மாறுது. அதுக்கப்புறம் எல்லாருமே ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்த சீனும் கொண்டு வராங்க. நம்ம காவேரிக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க இல்லையா, கார்த்திக், அவரு வந்து கால் பண்ணுறாரு காவேரிக்கு. காவேரியும் வந்து ஃப்ராங்காக கேட்குறாங்க, "எதுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி பேசுனீங்க, எனக்கு உண்மை தெரியணும், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு உண்மை தெரியணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த
கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. உங்கள் கூட வந்தாங்க இல்லையா கசின், அவர் தான் வந்து நீங்கள் வாயாடி அடங்கப்பிடாரின்னு சொன்னாங்க. அவர் சொல்லியிருந்தாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். உங்கள் அம்மா கூட சொன்னாங்க, அவர் ஃபோன் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் விஜயை பற்றியும் நம்ம சாரதாம்மாவை பற்றியும் வந்து அந்த கார்த்திக் வந்து நம்ம காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ ஏற்கனவே கோவமா இருந்த காவேரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க சாரதாம்மாவும் நம்ம விஜயும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து திட்ட வந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாரதாம்மா அந்த டைம் வந்து கரெக்டாக பேச வரும்போது பார்த்தீங்கன்னா சாரதாம்மாவை திட்டி விட்டுறாங்க. நீலாம் எனக்கு ஒரு அம்மாவா, எனக்கு அம்மாவாக இருந்துக்கிட்டு அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அந்த மாப்பிள்ளைக்கு கால் பண்ணி என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருப்பேன், உன்னெல்லாம் அம்மான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, நீலாம் இங்கே வீட்லேயே நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பார்த்தீங்கன்னா காவேரி கோவப்படுறாங்க. கோவப்பட்டு நம்ம சாரதாம்மா கிட்ட கத்தி விடுறாங்க. இதெல்லாம் நினச்சி சாரதாம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போயிடுற மாதிரி ஒரு சீன்ஸை தான் ஆல்ரெடி நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சாரதாம்மா எங்கேயுமே காணும்னு சொல்லி காவேரி பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க வந்து தேடி பார்க்குறாங்க. காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும். அப்போ வந்து தேடி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டு இருக்காங்க. சரி விஜய்க்கு கால் பண்ணி நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. என்ன மிஸ் ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவை வீடு முழுக்க நான் தேடிட்டேன் காணோம் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. சரி நான் உடனே அங்கே வரேன், நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயும் வராரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி விஜய் கேட்கும்போது நடந்த விஷயத்த வந்து காவேரி சொல்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை சொன்ன விஷயமும் அதனால் சாரதாம்மா கிட்ட காவேரி எந்த அளவுக்கு கோவப்பட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இதை தெரிஞ்ச விஜய் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எல்லா பிரச்சனையும் நம்மளால தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது காவேரியும் நம்ம விஜயும் சேர்ந்து சாரதாம்மாவை எப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு எபிசோட்ஸை தான் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்ஸ் படி பார்த்திங்கன்னா காவேரி வந்து ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன்லாம் வந்து நடக்குது. அப்போ வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து அம்மு வந்து கலந்துக்கிறாங்க. பேரண்ட்ஸ் 2 பேருமே இருக்கணும் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது காவேரி வந்து பார்த்திங்கன்னா அம்முக்கு அம்மாவாக கலந்துக்கிறாங்க. விஜய் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அப்பாவாக இருக்கார் இல்லையா, காவேரி அம்மாவாக கலந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காம்படிஷனில் வந்து கலந்து வின் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி நாங்கள் பழைய வீடியோவில் சொன்ன ஒரு எபிசோட்ஸ் தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணலை. இந்த வாரத்துக்கான ப்ரொமோவாக கண்டிப்பாக அதை கொண்டு வருவாங்க. கார்த்திக் உண்மையை சொன்னதும் சாரதாம்மா கிட்ட நம்ம காவேரி கோவப்படுறாங்க. அதனால சாரதாம்மா வீட்டை விட்டு போயிடுறாங்க. காவேரி அழும்போது விஜய் வந்து கரெக்ட் டைமில் ஹெல்ப் பண்ணுறாரு. சாரதாம்மா கழிச்சிடறாங்க இல்லையா, அதனால விஜய் கூட எப்பவும் போல் காவேரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த காம்படிஷன்லையும் கலக்குறாங்க. அம்மு வந்து வின் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சீன்ஸை தான் வந்து அப்கமிங் ப்ரோமோவாக வந்து கொண்டு வராங்க. இப்போ பொண்ணு பார்க்குற சீன் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் காம்படிஷன் ரிலேட்டிவாக ஒரு பக்கம் இருந்தாலும் எப்போ தான் பார்த்தீங்கன்னா காவேரி விஜயை புரிஞ்சுக்க போகிறாங்க, எப்போ காவேரியை வந்து விஜய் மேரேஜ் பண்ணிக்க ஒத்துப்பாங்க அப்படின்றது ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அம்முக்கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து எந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக பழக போகிறாங்க, விஜய் எப்படி புரிஞ்சுக்க போகிறாங்க, எப்படி மேரேஜ் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் வந்து அப்கமிங் ப்ரோமோவாக கொண்டு வராங்க. இப்போதைக்கு நம்ம காவேரியோட கோபம் எப்படி மாறுது, அது மட்டும் இல்லாமல் விஜயை பற்றி எப்படி காவேரி புரிஞ்சுக்க போகிறாங்க, இந்த பேஸ் பண்ணி தான் வந்து எபிசோட்ஸ் வந்து மூவ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த ப்ரோமோவாக இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.